தான் இன்னைக்கு நான் லாகின் பண்ண போறேன். இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். லாகின் பண்ண போறேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து இந்த வீடியோங்க. ஸோ வின்டர் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், இங்கே சவுதி அரேபியாவில் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மழைக்கான 4 நாள் வந்து மழை பெஞ்சு முடிச்சிருச்சு. நான் நல்லா இருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன். இந்த டைலாக் கொஞ்சம் மாற்றிட்டேன். ஓகேங்க, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்புறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. சரிங்களா, 1:30 ஆகுது. ஏன்னா லாகின் பண்ணல, அப்படி போகிற வழியில் யார் முக்கில் லாகின் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்டு யார் முக்கில் நம்ம லாகின் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம லாகின் பண்ண போகிறதில்ல, எண்டில் போய் தான் லாகின் பண்ண போகிறோம். எதுக்குன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் லாகின் பண்ணால் ஃபுல்லாக ஜனதரியா அங்கே எங்கேன்னு அனுப்புகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வந்த மாதிரி தான் வருது. ரொம்ப லாங்காக அடித்த மாதிரி இருக்கான். அதனால் கொஞ்சம் உள்ளே போய் லாகின் பண்ணால் சிட்டிக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் கொடுத்துட்டே இருப்பான் ஆர்டரு. வெளியே வரான்டான், ஃபுல்லாக சிட்டிக்குள்ளேயே அவுட்டர்லேயே அடிக்கிறதுனால ஆர்டர் பெருசாக இருக்க மாட்டேங்குங்க. ஸோ இன்றைக்கி லாகின் பண்ணல. நம்ம இந்த இதில் எப்போ லாகின் பண்ணுவோம், நம்ம இன்றைக்கி கொஞ்சம் உள்ளே போயிட்டு அங்கே போய் தான் லாகின் பண்ணோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போட்டுருந்தோம் ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஹவுஸ் டிரைவருக்கும் கார் டெலிவரி ஜாபுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு கம்பெனியை பற்றி சொல்லியிருந்தோம். இப்படி ஒரு கம்பெனியில் வேகன்சிஸ் இருக்குது, டைரக்ட் இன்டர்வியூ தான், டைரெக்டாக இது பண்ணுங்கண்ணே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பைக் இன்டர்வியூ பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே டைரக்ட் இன்டர்வியூ தான். ஸோ நீங்கள் இங்கே இருக்க டைரெக்டாக ஒரு கம்பெனியை நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்தியாவிலேருந்து ஏஜென்சி மூலமாக இருக்காது. ஸோ டைரெக்டாக இங்கே இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி தான். சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3100 ரூபா சம்பளங்க. ஸோ இங்கே உள்ள காசுக்கு 3100 ரூபா சம்பளம். 10 ஹவர்ஸ் டியூட்டி காமிக்கணும். ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, மோர் தென் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்செப்ட் ரேட்டிங் ஒரு நாளைக்கு 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுறது ஓகே, அதுக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணால் ஃபைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3100 ரூபா சம்பளம், 10 மணி நேரம் டியூட்டி காமிக்கணும். சரிங்களா, இந்த வேலையை பற்றி நான் சொல்கிறேன், எந்த கம்பெனி, இதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் அந்த வெப்சைட்டு அந்த லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். அட்டன் பண்ணுங்கள். பெருசாக காசுலாம் செலவு பண்ண வேண்டியது இருக்காது. டிக்கெட்டும் நீங்கள் தான் போட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் டிக்கெட் இவங்க போட்டுருவாங்க இங்கேருந்து. அதான் பெரிய விஷயங்கள் இருக்காது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. தான் இன்றைக்கி நான் லாகின் பண்ண போகிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணியாச்சு. நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இடம், சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் இருக்கலான்னு தோணும், ஆனால் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு தெரியல. சப்போஸ் போலீஸ் வந்துச்சுன்னா நம்ம விரட்டி விட்டுருவாங்க இங்கே இருந்து. அதனால் லாகின் பண்ணியாச்சு. உங்களுக்கு இடத்த மட்டும் காமிக்கிறேன், பாருங்க. இருக்கு பாருங்க, பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்ங்கிற மாதிரி சுற்றி நல்லா இருக்கும். நல்ல பூச்செடி, நம்ம ஊரில் பேப்பர் பூம்பாங்க. ஸோ அந்த பூ தான் இங்கே போட்டிருக்கு. என்ன இருக்குல்ல, இதெல்லாம் பேப்பர் பூ, அந்த ஆரஞ்சு ரோஸ் கலரில் இருக்கும்ல, என்ன இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டேனிங்கில் இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ரிங் ரோடு வரும்போது அதில் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. வெயில் டைமில் பார்க்க முடியாது, வெயில் டைமில் இது காஞ்சிரும். ஆனால் மழை டைமில், இந்த மாதிரி மான்சூன் டைமில் இது அழகாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அதான் விஷயம். யாரா டேய் அங்கே போகிறவனு கேட்டா ஆரன் இங்கே அடிக்கா. சரிங்க, லாகின் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆர்டர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நேற்று எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம்னா ரொம்ப கேவலமாக தான் எடுத்திருப்போம். ஏன்னா நம்ம நேற்று ரூமுக்கு முன்னாடி போயிட்டோம், ஏன்னா குளிர் தாங்க முடியல. நேற்று வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 7 ஆர்டர் தான் எடுத்திருக்கோம். 8 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பண்ண விளங்காது. ஸோ அதனால் கூட எடுக்கணும். பார்த்திங்கன்னா 3 மணி, நம்ம ஊருக்கு டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது.
இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறேன். ஆனால் இவ்வளோ நேரம் லாக் அவுட் பண்ணலாம் வைக்கல, லாகின்லேயே தாங்க வச்சுருந்தேன். ஆர்டரே வரல, ஒரு ஆர்டர் கூட இன்னும் எடுக்கல. கரெக்டாக மணி 3, 1:30க்கு ரூம்லேருந்து வந்தோம். சரிங்களா, ஆர்டரே வரல. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், ஆர்டர் வரோன்னு. இது ஃபுல்லாகவே ஆர்டர் வர ஏரியா தான், ஆனால் இன்றைக்கி ஆர்டர் வரல. சரி ஓகே, நீங்கள் இருந்தால் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து சும்மா உட்காரல, எடிட் வேலை இருந்துச்சு, அதே முடிச்சுட்டு ஆர்டருக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வரல. சரி ஓகே, அப்போ இந்த இடம் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு எங்கேயாவது மாறும்னு சொல்லி போகிறேன். வேறு எங்கேயும் வரலனாலும் அங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியது. ஏன்னா ஆர்டர் வந்தால் தான் நம்மளால் எடுக்க முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் உட்காந்து தாங்க இருக்காங்க, யாருமே ஆர்டர் எடுத்த மாதிரி இல்லையே. பசங்க எல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்காங்களே. ஏம்மா வரோம் இப்போ ஏதாவது ஆர்டர் வரோன்னு நினைக்கேன். ஒத்தீம் ஆர்டர் மட்டும் தந்துடாத கடவுளே. ஒத்தீம்னா விளங்காது, லேட் ஆகுவான்லி. உள்ள வேற ஃபுல்லாக ஏசி வேற கூட்டி வச்சிருப்பான்லி. பார்த்தீங்கன்னா 3:58 ஆகுது. 3 மணிக்கு 3:30க்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு நினைக்கிறேன். 3 மணிக்கு ஆமாம் 3:30க்கு சம்திங் ஏதோ ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதான் ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளோட இன்னைக்கு உள்ள டேயில். அதை எடுத்துகிட்டு 19 கிலோமீட்டர் கொண்டு போகணும். நான் இப்போ தான் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். ஸோ ஆர்டர் ரொம்ப ஒஸ்ட்டு எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அக்ரிமெண்ட் மாற்றினவங்களுக்கு நல்லா இருக்குது, ஏன்னா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவ்வளோ பேர் சொல்கிறது அதுதான். அக்ரிமெண்ட் மாற்றினவங்களுக்குலாம் ஆர்டர் சிறப்பாக இருக்குது. 20 ஆர்டர் 25 ஆர்டர் வரைக்கும்லாம் பண்ண முடியுது கம்மியான டைமில். பட் நமக்கு அப்படி இல்லை. நம்ம 10 மணி நேரம் டியூட்டி காமிச்சு தான் ஆகணும். அதனால் 10 மணி நேரம் டியூட்டி காமிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். எதுக்கு இந்த வழியாக முதல்ல வந்தேன், சம்மந்தமே இல்லாமல் இந்த வழியாக வந்திருக்கேன். மேலோடையே போயிட்டாங்க. எதுக்கு சர்வீஸ் ரோடை பிடிச்சேன், எதுக்கு கீழோடி போடுறேன்னே தெரில. மேலேயே அவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருக்கு. நான் அதை விட்டுட்டு சர்வீஸ் ரோடை பிடிச்சி கீழே இறங்கி சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் ஏதோ மேஜிக். டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆச்சு? வாடா டாமி. ஸோ இங்கே உள்ள டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:50 ஆயிடுச்சு. ஸோ இந்தியன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆயிருக்கும். இப்போ தான் நம்மளோட 2வது ஆர்டர் ஒரு ஷவர்மா ஹவுஸ் ஆர்டரு. இப்போ தான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் இங்கேருந்து. இது யார்? 450. ஸோ நமக்கு முன்னால் வந்து ஒரு BMW போயிட்டுருக்கு. எப்படி இருக்குது தெரியுமா? சும்மா பதன்னு இருக்கு. இது என்ன மாடல் தெரில. BMWயோட அவன் பாட்டுக்கு போகிறாங்க. அவன் போனோன்னு எல்லாரும் வழி கொடுத்துட்றான்ல. நம்ம போனால் எதுவுமே வழி தர மாட்டான்ல. BMW 1000 RR சியா பக்கத்துலேயே போட மாட்டேங்கான்லி. எல்லாமே பார்த்தீங்கன்னா 8:59 ஆகுதுங்க. ஸோ 9 மணி ஆக போகுது. ஒரு 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். 1 மணி நேரம் நம்ம கடைசியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்திருக்கும் நமக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கேமரா ஆஃப் பண்ணியிருப்போம். அப்போ கால் பண்ணவர். சரிங்களா, 1 மணி நேரம் பேசியிருக்காரு. கொஞ்சம் கேப் ஒரு மணி நேரம் பேசினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்து திருப்பி ஒரு 20 நிமிஷம் பேசினார். அப்போ நான் சொல்லிட்டேன், பிரதர் ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்குது, உங்களுக்கு பேலன்ஸ் போயிடும். இப்போ 20 நிமிஷம் நான் தான் கால் பண்ணேன், எனக்கும் பேலன்ஸ் போயிடும் அப்படின்னு. என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நேற்று ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம்.
ஸோ கம்மிங் ஜனவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனியில் வேகன்சி இருக்குது. டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க இது என்னோடய ஸ்டோரியில் இருக்குன்னு. அப்படி எக்ஸ்ட்ரா யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் நம்மளுக்கு கால் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம நேற்று வீடியோ போட்டது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 பேர் தான் தேவைப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று அந்த ஸ்டோரி போட்டிருந்தோம். ஸோ அந்த ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா 985 பேர் பார்த்துருந்தாங்க டோட்டலாக 985 சம்திங் எவ்வளோ பார்த்துருந்தாங்க. 85க்கு மேலே சில்லற அப்படியே பார்த்துருந்தாங்கன்னு வைங்களேன். நேற்று அவ்வளோ பேர் இந்த நம்பரை போட்டு தொடர்ந்து அடிச்சிட்டாங்களாம்மா. அடித்தவங்களுக்கு இவங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்காங்கன்னா அந்தளவுக்கு நம்ம பசங்க தான் தெரியும்ல. மெசேஜ் பண்ணால் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்ட உடனே ரிட்டன் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னா, ரிசீம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இது விட்டுருக்கும் போல். ஆனால் நம்ம பசங்க அதை ரிசீம் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் அவங்களுக்கு கம்பெனிக்காரனுக்கே அவ்வளோ ஃபோன் அடிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில். எனக்கு வாட்ஸ்அப் பேனுங்கும் போது கம்பெனியால் அதை டக்குன்னு ஹேண்டில் பண்ண முடியல. கம்பெனி எடுத்து பார்த்திங்கன்னா நெட்டை அந்த மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச மாதிரி நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க போல். இன்றைக்கி காலையில் தான் அங்கே உள்ள மேனேஜர் சொன்னார், என்கிட்ட விஷயத்தை சொன்னார். இன்னும் இவ்வளோ பேர் ஜாப் கேட்குறாங்க, அவ்வளோ வேக்கன்சி, அவ்வளோ வேலை இல்லாமலையா இருக்கீங்க இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆமாம் சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. நான் ஒன்று ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்தியாவில் இப்படி பைக் டாக்ஸி ஃபுட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ நிறைய வேக்கன்சி எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்படின்னா 20 பேர், நான் அவ்வளோ பேரோட ரெஸ்யூம் வாங்கிட்டேம்மா, ஆனால் 20 பேர் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் அதோட விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து நீங்களாம் டைரக்ட் இன்டர்வியூ தான், நீங்கள் தான் பேசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு அண்ணன் கால் பண்ணி, தம்பி நான் அப்படி கார் லைசன்ஸ் வச்சுருக்கேன், நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுன்னு ஆரம்பித்தவர் தான். பேசுகிறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு, நீண்டு போயிட்டே இருக்கு. வேலை விஷயம் போய் அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசணும். அப்புறம் எங்கெங்கேயோ போய் கடைசியில் பார்த்தா அவர் எங்கள் ஊருக்கு நல்லா நம்மளுக்கு நெருங்கிய சொந்த மாதிரியே வந்துருச்சு கதை. அதனால வீடியோ எடுக்க முடியல இவ்வளோ நேரம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மொத்தத்திலே 3 ஆர்டர் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 3/4 மணி நேரம் பிரேக் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணால், ஆனால் இன்றைக்கி நம்ம வந்த ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு 3 ஆர்டரும் சம்திங் தான் ரிஜெக்டே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம். என்னடா இது நெட்டு ஸ்லோங்க சுற்றிடாக்கு. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும், எல்லாம் ஒர்க் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சரிங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போய் 8 மணி ஆகுதுங்க. சரிங்களா, கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டாங்க. அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு மட்டும் இப்போ நம்ம எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 9வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம். 10வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ என்னடா பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஹேங்கரில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க போல். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு கொண்டு போகிற டைம்லேயே நம்மளுக்கு இன்னொரு ஆர்டர் கொடுத்துருவான். ஸோ நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை அக்செப்ட் பண்ணாம விட்டால் அப்படியே விட்டுலாம். பட் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இருந்து அந்த ஆர்டருக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆர்டருக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். அக்செப்ட் பண்ணலன்னு வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாயிருது. ஸோ அவங்க என்னென்னா இது எப்படி எந்த ஒரு பேஸில் இதை கொடுத்துருக்காங்கன்னு சத்தியமாக தெரில. ஹேங்கர்லேருந்து இது என்ன பேஸில் கொடுத்துருக்கான் அப்படின்னு சத்தியமாக அதை கவனிக்க முடியல. ஏன்னா இப்போ நான் போயிட்டுருக்கேன்னு வைங்களேன், இந்த ஆர்டர் எனக்கு வந்து 10 நிமிஷம் போட்டிருக்கான். ஸோ இப்போவுமே எனக்கு இன்னொரு ஆர்டர் கொடுத்து அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹேங்கர்லேருந்து அந்த இது வருது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாகும், நம்ம ரிஜெக்டிங் வந்து அதிகமாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை அக்செப்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 10 நிமிஷம் போட்டிருக்காங்கன்னா இப்போ இருந்து அந்த ஆர்டருக்கான டைமிங்கும் பின்னாடி பேக்ரவுண்டில் ஓட ஆரம்பிச்சிருது. இப்போது நம்ம இங்கே கொண்டு போகிற இடத்துல இந்த ஆர்டரே நம்ம கொண்டு போய் கொடுக்கல. ஏன்னா இந்த ஆர்டர் நம்ம கொண்டு போகிறோம், சப்போஸ் கஸ்டமர் வந்து நீ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இல்லை ஏதோ ஒன்று போன இடத்துல கஸ்டமர் ஃபோன் எடுக்கல, அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணோன்னா அதுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம போய் ஃபோன் அடிப்போம், எடுக்கல, 5 நிமிஷத்துக்கு பிறகு தான் அடிப்போம். அப்போ 25 நிமிஷம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வீட்டில் இருக்க வேண்டியிருக்கும், வெளியே நிற்க வேண்டியிருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி வச்சுருவோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அங்கே லேட் ஆயிரும். ஸோ அங்கே ஒரு 20-30 நிமிஷம் லேட் ஆகும்போது அவங்க நம்மளுக்கு கால் பண்ணிடுவாங்க, என்னாச்சு ஆர்டரியா இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஃபைன் வர்றதுக்கான ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இது எனக்கு ஹேங்கரோட பக்கா இல்லை, ஏன்னா இது பக்கு மாதிரி தெரில.
சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அப்டேட்டாக, ப்ராப்பராக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ராப்பரான அப்டேட்டாக தான் இருந்த மாதிரி இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரிஸ்க்குங்கிறதோட ரைடர் தான் கஷ்டப்படுவாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, நான் அதை எடுத்து தான் ஆகணும். இன்றைக்கி அது தெரியாமல் ஒரு ஆர்டர்னு எடுக்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஆர்டரில் இருக்கும்போது அது எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதை எடுக்கல. சரிங்களா. இப்போ ஒரே கடையிலேருந்து டபுள் ஆர்டர் வருதுன்னா அது வேறு, அது டபுள் ஆர்டரு. சரிங்களா. அது நம்ம நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இன்னொரு ஆர்டர் எங்கேருந்தோ பிக்கப் பண்ணி கொண்டு போகணுங்கும் போது அது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப டைமும் ஆகும், டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த ஆர்டர். சரிங்களா. அதனால எனக்கு இது வந்து இப்போ ஹேங்கர் வந்து என்ன ஆச்சு தெரில. வேறு ஹேங்கரில் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அடிக்கிறான் ஒன்று, இந்த மாதிரி அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா தூக்குறான். அப்படிங்கும்போது என்ன பண்ணேன்னு தெரில. ஒருவேளை எங்கள் கம்பெனி அக்ரிமெண்ட் சேஞ்ச் பண்ணாதனால தான் வச்சு செய்கிறானா ஒன்றும் தெரில எனக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் இந்த ஆர்டர், இதுக்கு முந்தின ஆர்டர் அப்படி தான் வந்துச்சு. இப்போ நான் கொண்டு போகிற அல்பேக் ஆர்டரும் சேம் இதே மாதிரி நான் வேறு ஒரு ஆர்டர் கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆர்டர் வந்துச்சு. உடனே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு இங்கே வரதுனாட்டி கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டா, எதுக்கு என்ன லேட் ஆகுது, 20 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படின்னா சொன்னேன் மேடம், அவங்ககிட்ட இது விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு நம்மளாலையும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. அவங்களாலையும் அவ்வளோத்துக்கு புரிஞ்சுக்கிற இதுவும் இருக்க மாட்டேன். ஏன்னா பசியில் இருக்கும்போது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதான் ஒரு விஷயம். உடனே நான் அதை சொன்னேன், மேம் இப்படி ரெஸ்டாரண்ட்டில் லேட் ஆகுது அப்படின்னு. ஓகே கம் ஃபாஸ்ட் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு வந்து பேரும் என்ன ஒரு எத்தனை நிமிஷம் ஆகும், 6 நிமிஷம் போட்டிருக்கு. அது நார்மலாக போனால் இந்த மாதிரி டிராஃபிக்லேயே போனால் கஷ்டம். இப்போ இந்த டிராஃபிக்கில் நின்று போகிறேன்னு வைங்களா பயங்கர கஷ்டம். அதனால தான் இங்கே இருங்க இப்படிலாம் போக வேண்டியிருக்கு. தலைவர் மஞ்சள் லைட் போட்டிருக்கான், நம்ம போயிடலாமா? போயிடுவோம். அவன் சந்துக்குள்ளே போகிறவன் இல்லைங்க, அவன் நேராக போகிறவன் தான். ஆனாலும் அவன் இண்டிகேட்டர் போட்டு பின்னால் வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் மூச்சு ஊதுறேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரண்ட்டில் இருக்க வைசர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாக் ஆகிடுது, ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஆயிடுது. விச்சின்னு போட்டிருந்து, விச்சு எந்த கடை? சரி இன்றைக்கி அதுதான். மற்றபடி 8 இப்போ 8வது ஆர்டர் 8 கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. இப்போ 9வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம். 10 மணி ஆகுதுன்னு வைங்களா. 10 ஆர்டர் மேபி ஒரு 10:30க்குள்ளே 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான வேகத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். வேகத்தை இம்ப்ரூவ் பண்ணி வேகமாக விரட்டணும் வண்டியில் ஆர்டரை. எப்படி எடுத்து எப்படி கொண்டு போய் கொடுக்க? கோன் ஜோனில் போய் எடுக்கணுங்க. கோன் ஜோனில் எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுக்கணுங்க. புரியலடா டேய், சத்தியமாக புரியலடா. அப்புறம் என்னதுங்க இது, கோன் ஜோனில் எடுக்கணும்? தெரியாதனமா அக்செப்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கேங்க அந்த ஆர்டரை. சரி என்ன பண்ண, அக்செப்ட் பண்ணியாச்சுங்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது. சரி பார்ப்போம். 11வது ஆர்டர் ஆச்சு, 2 ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 2 ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது.